வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சென்னையை பார்க்கலாம். சென்னையில் நைட் ட்ரைவ் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பைக் எடுத்து நைட் ட்ரைவ் இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மவுண்ட் ரோட் வழியாக போகணும். நீங்களும் அப்படியே எங்கள் கூட சேர்ந்து பார்த்துட்டே வாங்க. அந்த நைட் ரைடு வந்து போகிறப்போ எனக்கு ரொம்ப நைட் ட்ரைவில் கொஞ்சம் அப்படியே போகிறப்போ சந்தோஷமாக இருக்கும். அந்த ஜில்லுன்னு காற்று சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னென்னு தெரில, கலர் கலராக லைட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சரி, நாங்கள் ரொம்ப நாள் கழித்து நைட் ட்ரைவ் போகிறதுனால ஸோ எல்லோரும் எங்களை வரவேற்கிறதுக்காகவே இந்த மின்மினி விளக்குகள் எல்லாமே போட்ட மாதிரி இருந்துச்சு. வாங்க நீங்கள்லாம் வரீங்களே, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. யாரும் கோச்சிக்காதீங்க, திட்டாதீங்க, சும்மா அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல். ஸோ அதனால் வந்து இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நைட்டில் அதுவும் அந்த லைட்டிங்ஸோடு அப்படியே போகிறப்போ இன்னும் நல்லா ஜாலியாக இருந்தது. ஸோ அவர் கலைஞர் அவர்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, அதனால் வந்து அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க ஃபுல்லாமே. அதுவும் நாங்கள் ரொம்ப நாள் கழித்து போகிறப்ப தான் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்க்க எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பீச் ரோடு. ஸோ இந்த பீச் ரோடு பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு காற்றுங்க. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதான் தெரியும்ல, அதனால் நீங்களும் ஒரு நாள் வந்து ஃபீல் பண்ணுங்கள். இதில் முகேஷ் வேறு, நான் பைக் ஓட்டுறேன், அப்பா கை வலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன்னு ரொம்ப ஹெல்ப்பிங் டெண்டன்சியாக இருக்குது. ஸோ பைக் அவன் ஓட்டிகிட்டு இருக்கான் மெயின் ரோட்டில். இருந்தாலும் அவங்க அப்பா கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கார் பின்னாடி இருந்து. ஸோ நானும் அலோவ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் அவர் பிடிச்சிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவன் தான் கையை விடுன்னு சொல்லிட்டு அவன் ஓட்டிகிட்டு இருந்தான். நல்ல ஒரு ஜில்லுன்னு காற்று. இந்த பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட உட்காந்தோங்க. அங்கே கடல் விருந்துன்னு சொல்லிட்டு அந்த இதாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுட்டெல்லாம். நான் கடை பேர்லாம் சொல்ல வரல, எல்லா கடையிலையும் நல்லாயிருக்கும். இந்த மீன், நண்டு, அது ப்ரானு இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் இங்கே வருவேன். ஸோ சரின்னு சொல்லி வந்து உட்காந்து அந்த பீச் வியூவிலே வந்து பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு உட்காந்தோம். எனக்கு அந்த வியூவை பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கே தோணல, ஃபுல்லாக வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் முகேஷுக்காகவே நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் நான் முகேஷ் தான் வந்து அப்பப்போ காட்டுறது ஃபோட்டோஸ் எல்லாம். அவனுக்காக நீங்கள் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் அவனை பார்க்குறதுக்குன்னே வந்திருக்கீங்க. ஸோ அதுதான். ஸோ அதை எனக்கு வாங்கிட்டு வந்து அந்த குர்குரே தரான். ஸோ நான் அதுக்கு குர்குரேலாம் சாப்பிட்டு என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவீங்க. நான் என்கரேஜ்லாம் பண்ணுறதில்ல. என்ன பண்ணுறது, அவங்க அப்பா தான் வாங்கி கொடுத்துட்டாரு. நம்ம அம்மா எவ்வளோ தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அப்பா கொஞ்சம் இதாக தானே இருப்பாங்க, அதே தான். அப்படியே ஜாலியாக இருந்துச்சுங்க. இங்கே கொஞ்சம் நைட்டில் கொஞ்சம் கடல் விருந்து சொல்லிட்டு ஃபிஷ்ஷு, ப்ரானு இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அவனை ஹாய் சொல்ல சொல்கிறேன். ஹாய் சொல்லுன்னா சொல்லவே மாட்டேங்கிறான். சரி நீங்கள் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள் அப்படிங்கிறான். உடனே ஹாய் சொல்லிடுறான். ஸோ அதனால தான் சண்டை போட்டுட்ருக்கேன். என்னென்னா, ஹாய் சொன்னால் நீ சொல்ல மாட்டியா, அவங்க அப்பா சொன்னால் தான் ஹாய் சொன்னால் தான் சொல்லுவியான்ட்டு. நாங்கள் போகிற அன்றைக்கி பயங்கர டான்ஸு. அங்கே ஏதோ கோயில் திருவிழா போல் டான்ஸ் நடந்தது. இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஊரில் வந்து கிராமத்து சைடில் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சு டான்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் இங்கே சென்னையில் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப காமெடியாக ஃபன்னாக இருந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். என் கூட சேர்ந்து இன்றைக்கி நீங்களும் சென்னையை சுற்றி பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி நம்ம என்னைக்காச்சும் வெளியில் போயிட்டு வரப்போ நம்ம மைண்டில் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் வந்து அது போயிடும். நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு காசு காரணம் எதுவும் இல்லாட்டி கூட ஜஸ்ட் ஒரு ட்ராவல், அது வந்து நம்ம மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும். அந்த ட்ராவல் எங்கேனாலும் போயிட்டு வரலாம், உங்கள் மன அமைதியாக இருக்கிற மாதிரி. ஸோ அது வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணும். உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு வந்து அந்த ப்ரெஷர்லாம், அந்த தலைவலி எல்லாமே பறந்து போயிடுங்க. ஜஸ்ட்டு நம்மளும் ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக இருக்கலாம். நல்லதொரு டான்ஸ், நல்லா பசங்களாம் ஆடினாங்க. ஆனால் பாவம் அந்த பசங்களும் பொண்ணுங்களும் அவ்வளோ டான்ஸ் திரும்ப திரும்ப வந்து ஆடிட்டே இருக்காங்க. பாவம் அவங்களுக்கே மூச்சு வாங்கியிருக்கும். சரிங்க, நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள். அந்த 3 பொண்ணுங்க நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்கிற பொண்ணு ரொம்ப சூப்பராகவே ஆடிக்கிட்டு இருந்துச்சு, காமெடி பண்ணிவிட்டு.
அது ரொம்ப காமெடியாக ஆடிட்டு இருந்தாங்க. நான் அந்தளவுக்கு ஃபுல் வீடியோ எடுக்கல. இல்லை இன்னும் லென்த்தாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வெளியில் எங்கேயாச்சும் உங்களுக்கு பிடிச்சமான இடத்துங்களுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப மெயின். நம்ம மைண்ட் நல்லா இருந்தால் நம்ம எல்லாம் வேணாலும் செய்யலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.